வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம திணை முருங்கைக்கீரை அடை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு போல் திணை மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை இந்த மாதிரி ஆஞ்சு கழுவி உள்ளே சேர்த்துருக்கேன். அதையும் போட்டுட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தோசை தவாவை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு தண்ணியில் கையை தொட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லாட்டி மாவு கையோடு ஒட்டிட்டு வந்துடும். கொஞ்சமாக கையில் தண்ணி தடவி தான் செய்யணும். சுற்றி எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றியாச்சு. இப்போ அது ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒட்டாது, ஈஸியாக திருப்ப வரும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா அடையும் நான் சுட்டு எடுத்துட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.